தவறா நானான்னு பாத்துறேன். இப்படி ஒரு பொண்ணை பார்க்கணும் தான் பாரதியார் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதேன் கேக்குறீங்க? நான் வேலையை விடணுமா, வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா, சராசரி பொண்ணா இருக்கணுமா, அவங்க பாக்குற பையனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுப்படியிலே அடிமையை கிடக்கணுமா, அப்பதான் அவங்க குடும்ப கௌரவம் ஏறி நிக்குமா? அடக்கழுத என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏமா உங்க அம்மா உனக்கு முழு சப்போர்ட் தானே? மனசால என் பக்கம், ஆனா பயத்தினால அவங்க பக்கம். என்ன சப்போர்ட் பண்ணவும் முடியாம அவங்களை எதிர்க்கவும் முடியாம புழு மாதிரி துடிக்கிறாங்க பாவம். அதெல்லாம் விடல. நீ கடைசியா உங்க வீட்டுல என்ன முடிவு சொன்ன? அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் உன்னை நம்பி பல காரியங்கள் தைரியமா பண்ணி வச்சிருக்கோம்ல. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, என்ன சொன்ன? நானா வேலையே விட முடியாது, ஏன்னா அது நானா தேடிக்கிட்ட வேலை. மகேஷே விட முடியாது, ஏன்னா அது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கைன்னு பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். அப்படி போடு அருவாள. உனக்கு நான் என்னடா வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? வா போல. இத பாரு, இம்புட்டு உனக்குதான். என்னம்ல பாக்குற? எல்லாம் உனக்குதான். இல்ல நீ மருமகளுக்கு போட்டு அழகு பரல. உட்கார்ல. உட்காருமா. என்னல இதுக்கே இப்படி திகைச்சு போயிட்ட? இல்ல அங்கிட்டு பாருல. மாமா சத்தியமா சொல்றேன், எங்க வீட்டுல செஞ்சிருந்தா கூட எனக்கு இவ்ளோ பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்களா தெரியல. உங்க அக்கா மகி பேசுனதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வயத்தை பொருட்டுறது. பெத்த அப்பாவை எதிர்த்து சவாலெல்லாம் விட்டுட்டு போறோம். ஏதாவது ஏடா கூடமா பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடி. மகி போல்டா பேசுவாளே தவிர என்ன மாதிரி தைரியமா காரியத்துல இறங்க மாட்டா. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? அவ ஆத்துக்கு போய் அவ கால்ல சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி என் பொண்ணு நெக்கு விட்டு கொடுக்கணும்னு கேட்டுட்டு வந்துட்டுமா? அம்மா நீ தேவையில்லாம பேசுற. திருநெல்வேலிக்காரவா நல்லவா, நேர்மையானவா, தைரியமானவா. இந்த மாதிரி மாய மந்திரம் குறுக்கு வழியில அவங்க போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, மகி நம்ம ஆத்து பொண்ணு. அது மாதிரி தப்பான காரியம்லாம் அவ செய்ய மாட்டா. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? நீ என்ன பண்ணுவ? நேரடியா போய் அந்த மகேஷை பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டு எந்த விபரீதமும் நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? மகேஸ்வரி நாம்யாஹ சக குடும்பானாம் சமஸ்தர்யா வீர்ஜவஜயாத்ர ஆரோக்கிய ஐஸ்வர்யானாபிவிருத்தியர்த்தம். ஒண்ணுமில்லப்பா, என் பொண்ணு மகேஸ்வரி மனசுல இருந்து அந்த பிள்ளையாண்ட மகேஷ் அவனை ஒரேடியா துரத்தி விடு. அது மட்டும் தான், நான் வேற எதுவும் கேட்கல. இத பாரு, நேக்கு விலைவாசியை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. நீ மட்டும் இந்த மேட்டரை எனக்கு முடிச்சு கொடுத்துரு. 1008 தேங்காய் டைரக்டா பெருசா கேரளால இருந்து வரவழைச்சு நோக்கு நானே என் கையால முடிச்சுடுறேன். கேட்டியா? கேட்டேன். புள்ளையாரப்பா, இப்படி பட்டு பட்டுன்னு ரிப்ளை பண்றேனே, அப்படின்னா என் பிரார்த்தனை நான் போடுற காஃபி மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா? மாமி கண்ணை திறங்கோ. பேசுறது பிள்ளையார் இல்ல, பச்சை குருக்கள். அட போங்க மாமா, உங்க காதுல விழுந்து என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளையாரப்பன் காதுல எல்லாம் விழணும். உங்க பிரார்த்தனை ஓகே ஆனதாவே வச்சுங்க. உங்க பிரார்த்தனை ஓகே ஆனதாவே வச்சுங்க. அடேடே, வாங்கோ. நன்னா இருக்கேல? நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல. அதான் பிள்ளையார பார்த்து ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு வந்திருக்கேன். யார் பேருக்கு அர்ச்சனை? வேற யாரு பேருக்கு? எல்லாம் என் புள்ள பேருக்கு தான். விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். மறக்க முடியுமா? மகா பெரிவாளோட நட்சத்திரம். எங்க எல்லார் மனசுலயும் அந்த டிவி கார பொண்ணு இருக்கா. ஆனா என் பையன் மனசுல மட்டும் அவ வரவே மாட்டேங்கிறாளே. நீதான் பெரிய மனசு பண்ணி மகேஷ் மனசுலயும் அவ வர்ற மாதிரி பண்ணணும். என்ன, உனக்கு லட்சார்ச்சனையே பண்ணிடுறேன். கவலையே படாதே, நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறிடுத்துன்னு நினைச்சுங்க. கவலையே படாதே, நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறிடுத்துன்னு நினைச்சுங்க. நல்லது நடந்தா சரி.